ஆனால் நான் உனக்கு விடுதலை அளிக்கும்போது உனக்குள் விசுவாசம் செயல்பட வேண்டும். ஒரு நோய் உன்னை தாக்கும்போது மருத்துவர் கொடுக்கும் மருந்தை இதனால் நான் குணமடைவேன் என்ற விசுவாசத்தோடு நீ உட்கொள்கிறாயல்லவா? அப்படியானால் மருந்தாலும் மருத்துவத்தாலும் மாற்ற முடியாததை தேவனுடைய வார்த்தையால் மாற்ற முடியும் என்ற விசுவாசம் என்னிடத்தில் உனக்கு இருக்க வேண்டாமா? பவுலுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர், பேதுருவுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்று உனக்குள்ளும் வாசமாயிருக்கிறார். அன்று என் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சௌக்கியமானாள். துணிகளை நோயாளிகள் மேல் போட்டபோது அவர்கள் சுகம் பெற்றார்கள். இன்று ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இப்போது நீயே சொல், உனக்குள் விடுதலை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? நாளை மீண்டும் சந்திப்போம். Bless you my child. Love you so much.